இரவு நேரங்கள்ல மாநாடு, பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணா, இப்படியான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத உணர்ந்து தான் விஜய் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மீட்டிங்குமே சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சிருக்காரு. அது இன்டோர் நிகழ்ச்சியா இருந்தாலும் கூட. ஆனா இப்ப கரூர்ல ஒரே ஒரு முறை இரவு நேர பிரச்சாரத்த மேற்கொண்டாரு. அது எவ்வளோ பெரிய துயரத்த ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஊர்ல பிரச்சாரம் செய்யற போறப்போ, சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஆயிட்டதுனால அத ரத்து பண்ணாரு. அப்ப எல்லாருமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல விஜய் வீட்டுக்கு ஓடிருவாருன்னு கிண்டல்லாம் பண்ணாங்க. எவன் என்ன சொன்னான் என்னன்னு இந்த முறையும் அதே மாதிரி ரத்து பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இந்த வாட்டி விஜய் அவர்கள் கரூருக்கு வருவாருன்னு அவரை நம்பி காத்திருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 7:20க்கு கரூருக்கு போயிருக்காரு. இத்தனை வாட்டி அலர்ட்டா இருந்த விஜய் இந்த தடவை கொஞ்சம் கவனம் சிதறிட்டாரு. அது அவருக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் எடுத்து கொடுத்துருக்கு. ட்ரிகர் பண்றவன்லாம் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம என்ன நினைச்சோம், நம்ம என்ன பிளான் பண்ணோம், அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்டு ட்ரிகர் ஆகி சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் இழுத்து விட்டுரும். கூடிய சீக்கிரமே இந்த கரூர் பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்பட்டு சரியான பதில் அளிக்கப்படும்னு நம்புவோம்.